தமிழக வெற்றி கழக உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் செய்தி சேனல்களில் போய்கிட்டு இருக்கிற திமுக கூட்டணி தாவேகா ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற வதந்தி மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. நமது தமிழக வெற்றி கழக உறவுகள் யாருமே இதை கண்டு நீங்கள் மனம் தளர வேண்டாம். துளியளவு உண்மை கிடையாது. அப்படியே அவங்க கூட்டணியை அமைச்சாலும் அந்த கூட்டணி எந்த அளவில் போய் நிற்கும், அந்த கூட்டணி அமைஞ்சால் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன். சுருக்கமான வீடியோவாகவே தந்துடுறேன். ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் கிடையாதுங்க. 2 பேரும் சேர்ந்து அதிமுக திமுக 2 பேரும் கூட்டணி கட்சிகளோடு இணைஞ்சா கூட 121 தொகுதிகள் தான் மொத்தமே சீக்வல்ட்டு 121. அதில் மானசனாக இருக்கக்கூடிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் நினைக்க மாட்டார். என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதாங்க. அவங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கட்சியில் இவங்க போய் சேர மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 117 தான் மெஜாரிட்டி வரும். தலைகீழாக என்ன சொல்லுவாங்கல்ல, குன்னக்குடிக்கு நீங்கள் அன்னக்காவடி எடுத்தால் கூட நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார். சும்மா வீண் வதந்திகளை நம்பி நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கிறாரு. அவரோட ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும். இது சத்தியம். யாரும் தவறான எண்ணங்களில் மனசை தளர விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடுங்க. விடுகிற பொழுது நமக்கான பொழுது, நாளைய பொழுது நமக்கானது நல்லதாக இருக்கும். நிச்சயமாக நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். ஒரு நாள் லேட் ஆகுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க போட்டுக்கிட்டு இருக்க கணக்கில் நம்ம தலைவர் எவ்வளோ பெரிய கணக்கு போட்டிருப்பாரு தெரியுமா? இப்போ அவங்க கட்சியில் இருக்க எத்தனை பேரை நம்ம தலைவர் தூக்கி இருக்காரு தெரியுமா? நாளைக்கு கலையில் அவங்கள கூப்பிட்டு கையசைச்சு எத்தனை பேர் இருக்கீங்கப்பா உள்ளேனையா சொல்லுங்கன்னு போது தான் தெரியும். என்னையா அது 13 பேரை காணோம் அப்படின்ற ஒரு செய்தி அவங்க காதில் போய் விழுந்திருக்கு. காலையிலே அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், ஐயா மதிப்புக்குரிய எம்எல்ஏக்கள் பாதி பேர் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு எங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறோம், மீண்டும் எலெக்ஷனை சந்தித்து நாங்கள் வெற்றி அடைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி மிகப்பெரிய அளவில் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதுவும் நடந்த உண்மை. இது போக இன்றைக்கி அவங்களோட டிஆர்பிக்காக இன்றைக்கி எதுவுமே நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் செய்திகள் போய்கிட்டு இருக்கு. நம்ப வேண்டாம். நாளைய பொழுது நமக்கானது. வெற்றி தலைவர் விஜய் தான் தமிழகத்தின் முதல்வர். எந்த விதமான மனச்சோர்வும் நீங்கள் அடைய வேணாம். உண்மையை உடனுக்குடன் உங்களுக்கு தர காத்திருக்கும். நன்றி, வணக்கம்.